Dear 10th standard students, exercise 1.5 second Roman first sum. இது ஒரு important 2 mark sum. அதாவது find the value of k. k யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல f of g யும் g of f ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. நமக்கு f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of x க்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிக்கோங்க. given என்ன கொடுத்திருக்காங்க? f of x என்ன கொடுத்திருக்காங்க? 3x plus 2. g of x என்ன கொடுத்திருக்காங்க? 6x minus k. f of g equal to g of f. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம LHS, இது RHS. ஃபர்ஸ்ட் நம்ம LHS கண்டுபிடிப்போம். என்ன இருக்கு? f of g. f of g. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? f of g of x. இது மாதிரி நம்ம எழுதுவோம். இப்ப இந்த f அப்படியே வச்சுக்கோங்க. இதுல இந்த g of x க்கு அவங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? g of x என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 6x minus k. இப்ப பாருங்க, இது எதா ஆயிரும்? f of x ஆயிரும். புரியுதா? இது இப்ப f of x ஆயிரும். அப்ப f of x பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? f of x ல போய் இந்த x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை நீங்க அப்ளை பண்ண போறீங்க. சரியா? இப்ப f of x ல இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. 3 இந்த x இருக்க இடத்துல எதை போட போறோம்? இப்ப நம்ம 6x minus k. 6x minus k. இந்த plus 2 இந்த சைடு போட்டுக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட் எப்போதும் போல நம்ம இன்சைடு மல்டிப்ளை பண்ண போறோம். 3 6 are 18. 18 into x 18x plus into minus minus 3 into k 3k. இதை மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. பிளஸ் 2. இதுதான் நமக்கு கிடைச்ச என்னது? LHS. அப்ப இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் RHS என்னது? g of f. g of f. இதை எப்படிப்பா எழுதுவான்? g of f of x. நெக்ஸ்ட் இந்த g அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப f of x க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 3x plus 2. அப்ப இந்த f of x இருக்கிற இடத்துல நம்ம எதை போட போறோம்? 3x plus 2. நெக்ஸ்ட் இது இப்ப எப்படி ஆயிரும்? g of x ஆயிரும். புரியுதா? இது g of x ஆயிரும். g of x ஆயிரும். சரியா? அப்ப g of x ல பாருங்க, இந்த x இருக்கிற இடத்துல நீங்க எதை அப்ளை பண்ண போறீங்க? இந்த 3x plus 2 அப்ளை பண்ணணும். 6 அப்படியே தான் வச்சுக்கணும். இந்த 6 அப்படியே வச்சுக்கோங்க. x க்கு பதிலாக நம்ம எதை போட போறோம்? இந்த 3x plus 2. புரியுதாப்பா? மைனஸ் k அப்படியே கொண்டு வந்துருங்க. மைனஸ் k. நெக்ஸ்ட் இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into 3 18. 18 into x 18x. 6 இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். அப்ப இங்க என்னதான் வரும்? பிளஸ் 6 2s are 12 minus k. இதுதான் நமக்கு கிடைச்ச என்னது? RHS. அதாவது இத செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? f of g யும் g of f ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்ப f of g equal to g of f. f of g க்கு என்னப்பா கண்டுபிடிச்சோம்? இதான் f of g. 18x minus 3k plus 2 equal to g of f. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 18x plus 12 minus k. இப்ப எப்போதும் போல நம்ம என்ன செய்ய போறோம்? வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும், நம்பர்ஸை இன்னொரு சைடும் கொண்டு போக போறோம். இங்க என்ன இருக்கு? 18x.
18x அடுத்து இந்த சைடு இருக்கக்கூடிய பிளஸ் 18x ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 18x ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன இருக்கு மைனஸ் 3k, இந்த சைடு என்ன இருக்கு மைனஸ் k ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போகுது, அது எதா மாறிடும் பிளஸ் கேயா மாறிடும். ஈக்குவல் டு நம்பர்ஸ் இங்க உள்ள நம்பரை தான் போட்டுக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இங்க என்ன இருக்கு பிளஸ் 12. இப்ப ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எந்த நம்பர் இருக்கு பிளஸ் 2, அது இந்த சைடு வரும்போது எதா மாறிடும் மைனஸ் 2. இது பாருங்க இது பிளஸ் 18x, இது என்னது மைனஸ் 18x. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது என்னது மைனஸ் 3k, இது பிளஸ் 1k. இந்த வேரியபிளுக்கு முன்னால எந்த நம்பரும் கொடுக்கலனா நமக்கு 1 இருக்கதா அர்த்தம். 1 பிளஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன செய்யணும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு என்ன அடையாளம் இருக்கோ அதான் போடுவோம். இதுல பெரிய நம்பர் எது மைனஸ் 3k, அப்ப மைனஸ் அடையாளம் போட்டுக்கோங்க. 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 2k, அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இந்த 12ல இருந்து 2 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 10. நெக்ஸ்ட் நமக்கு என்னப்பா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க k யோட வேல்யூ. அப்ப k என்ன செஞ்சுக்கோங்க இந்த சைடே வச்சுக்கோங்க. k ஈக்குவல் டு 10/2. அதாவது இந்த மைனஸ் 2 எனக்கு போட்டுக்கலாம் மேல போட்டுக்கோங்க. 1 2 is to 5 2s are 10. அப்ப k ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் 5. k யோட வேல்யூ என்ன மைனஸ் 5. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.